அன்பானவர்களே, இந்த மெய்வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் வரவேற்பதில் மிக்க சந்தோஷம் அடைகிறேன், ஆனந்தம் கொள்ளுகிறேன். கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை விண்ணப்பங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். இந்த மெய்வார்த்தையில இன்றைக்கு கர்த்தர் தருகிற சத்திய வார்த்தை என்னவெனில், மார்க்கு 6ஆம் அதிகாரத்திலே நாம் எல்லோராலும் அதிகமாய் தெரிந்தும் வாசித்தும் இருக்கிற ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மார்க்கு 6ஆம் அதிகாரத்திலே அநேக ஜனங்கள் கூடி வந்தார்கள். எல்லோரும் பசியாய் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட மனதில்லாதிருந்தார் என்று நமக்கு தெளிவாய் வசனங்கள் சொல்லிக் கொடுக்கிறது. அங்கே 5 அப்பமும் 2 மீன்களும் மாத்திரம் இருந்தது. ஆனால் அநேக புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் வயோதிபர்களும் நிறைந்ததாய் அந்த இடம் காணப்பட்டது. கர்த்தர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து தம்முடைய சீஷர்களுக்கு அதை கொடுத்து, இதை பரிமாறுங்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தையை நம்பி அவர்கள் அப்படியே செய்தார்கள். அவர்கள் கடைபிடித்து அதை செய்யும் பொழுது ஏறக்குறைய 5000 புருஷர்கள் அதை உண்டார்கள். அது இல்லாமல் அநேக ஸ்திரீகள், சகோதரிமார்கள், தாய்மார்கள், வயோதிபர்கள், சிறு பிள்ளைகள் அதை உண்டார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடைகள் எடுத்தார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கும் பினான்சியலாக, பண ரீதியாக என் கையிலே எதுவுமே இல்லையே, என் கையில் இருக்கிற சொற்ப பணம் மாத்திரம்தானே இருக்கிறது, என் குடும்பத்தின் காரியத்தை நான் எப்படி நடத்துவேன், என் கல்வி படிப்பை நான் எப்படி இந்த பணத்தை வைத்து நான் படித்து முடிப்பேன், என் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்கு செய்திருக்கிறேனே, ஆனால் என் கையில வெறும் சொற்ப பணமே இருக்கிறதே ஆண்டவரே என்று கையை பிசைத்து கொண்டு யோசித்து கொண்டிருக்கிற உங்களை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது. அன்றைக்கு 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு போஷித்து மீதியான துணிக்கைகள் எடுக்க செய்த வல்லமையுள்ள கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறவரா இருக்கிறார். பாருங்க, உங்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். உங்கள் கையில் இருக்கிற சொற்ப பணத்தை, சொற்ப தாளந்துகளை, சொற்ப காரியங்களை அவர் மல்டிபிள் செய்ய, பெருக செய்ய, பெருக்கத்தின் ஆவியானவர் உங்களோடு கூட இன்றைக்கு இடைவிடுவாராக. இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இதே நேரத்தில் உங்கள் இருதயத்தில் கர்த்தர் பேசுவாராக. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீங்கள் காரியத்தை ஆரம்பியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் இந்த வார்த்தைகளுக்காக, இந்த நம்பிக்கையூட்டுகிற வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போமா? அருமையான நல்ல இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுடைய பிள்ளைகளோடு இந்த வார்த்தையை நாங்கள் கர்த்தாவை பரிமாற கர்த்தர் கிருபை செய்தீர். அன்றைக்கு 5 அப்பம் 2 மீன்களை நீர் பரிமாறினீர். 5000 பேர் புசித்தார்கள். மீதியான துணிக்கைகள், கூடைகள் எடுக்கப்பட்டது. எல்லோரும் திருப்தியாய் சாப்பிட்டு உண்டு மகிழ்ந்தார்கள். இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே. நாங்கள் மீதியான துணிக்கைகளால் நிரப்பப்பட 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு ஆசீர்வாதம் செய்த அதே கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலும் நீர் வருவதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நசரேயனாகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் என்னுடைய ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். அன்பானவர்களே, உங்களை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்.